வணக்கம் நண்பர்களே. ஔவை ரவிக்குமார் அவர்கள் எழுதிய நீல நதிக்கரை மோகினி ஒரு குறு நாவல் பகுதி 2. நிப்பானின் சொந்த பெயர் விமல். அந்த வெள்ளைக்காரர் தான் விமலை நிப்பான் என்று கூப்பிட்டு அப்பெயரை நண்பர்கள் மத்தியில் அது நிலைத்துவிட்டது. ஊரின் பக்கத்து தெருவில்தான் 3 பேரும் வாழ்ந்து வந்தார்கள். நிப்பான் கருப்பன் இருவருமே முகுந்தனை விட 2 வயது பெரியவர்கள். அதனால் அவனை இருவரும் கொஞ்சம் தள்ளி வைத்தே பழகி வந்தார்கள். வேட்டைக்கு செல்லும்போது முகுந்தன் தான் இவர்கள் இருவருக்குமே உதவி செய்து வந்தான். வேட்டையில் சிக்கும் முயல், மான் ஆகியவைகளை சந்தையில் விற்று வரும்போது அதில் கிடைக்கும் தொகையே நிப்பானும் கருப்பனும் சரிசமமாக பிரித்து கொள்வார்கள். ஆனால் முகுந்தனுக்கு சிறு தொகையவே கொடுப்பார்கள். காட்டில் விறகு வெற்றி விற்று வரும் பணத்திலும் இவ்வாறு தான் இருவரும் செய்வார்கள். ஒரு நாள் வருத்தத்துடன் இதை பற்றி முகுந்தன் அவர்களிடம் கேட்டான். எப்போதும் எனக்கு பங்கை குறைவாக கொடுக்கிறீர்களே, நீங்கள் மட்டும் சமமாக பங்கு போட்டு கொள்கிறீர்கள். எனக்கும் சரி சமமாக பங்கை கொடுத்தால் என்ன என்று கேட்டான். அதற்கு கருப்பன் சொன்னான், நானும் நிப்பானும் தான் மரங்களை வெட்டுகிறோம். நீ வெட்டுகிறாயா? எங்களுக்குத்தான் துப்பாக்கியை சுட தெரியும். உனக்கு துப்பாக்கியை பிடிக்கக்கூட தெரியாது. ஒரு வேளையும் சரியாக செய்ய தெரியாத உனக்கு சரிசமமாக எப்படி பங்கை கொடுக்க முடியும் என்று கூறினான். அதிலிருந்தே முகுந்தன் பங்கு விஷயத்தில் எதுவுமே பேசுவதில்லை. பேசினால் கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். மீனவ பெரியவர் நீல நதியை பற்றி சொல்லிவிட்டு போனதும் 3 பேருக்கும் கொஞ்சம் பயம் வந்துவிட்டது. ஆனால் அந்த பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் பெருசு ஏதோ உளறிட்டு போகுது, மோகினியாவது தாவணியாவது அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நாம் இங்கே வேட்டையாடக்கூடாதுன்னு அப்படி சொல்லிட்டு பெருசு போகுது என்றான் கருப்பன். டேய் கருப்பா, அந்த பெரியவர் சொன்னது உண்மையின் தாண்டா தோணுது. ஜன நடமாட்டமே சுத்தமாக இல்லடா. சின்ன ஒரு வெள்ளம் வந்தாலும் அதை வேடிக்கை பார்க்க ஜனங்க ஆர்வம் காட்டுவாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய நதி இவ்வளவு அழகாக மலையிலிருந்து கொட்டிக்கிட்டு வருது, அதை பார்க்க ஏன் ஜனங்கள் வர்றதில்லை? மோகினி பயத்தினால்தான் ஜனங்க இங்கே வரமாட்டாங்களா என்றான் நிப்பான். ஆமா கருப்பா, பொழுதுக்குள்ள இங்கிருந்து போயிடலாம். இங்கே மனுஷங்க கூட வரமாட்டேங்கிறாங்க போல என்று பயத்துடன் சொன்னான் முகுந்தன். பிறகு 3 பேரும் ஒரு பெரிய மரத்தடியில் மறைந்து கொண்டு மான்கள் தண்ணீர் குடிக்க நதியருகில் வருகிறதா என்று நோட்டமிட்டு கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். உச்சி வெயில் நேரம் கூட வந்துவிட்டது. ஒரு விலங்கும் அந்த பக்கம் வரவில்லை. மரத்தில் வந்து அமர்ந்த ஒரு பெரிய கொக்கை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினான் கருப்பன். மதியம் சாப்பாட்டுக்கு நல்ல விருந்து கிடைத்து விட்டது என்றான் நிப்பான். வேறு மரங்களில் கொக்குகள் அமர்ந்து இருக்கிறதா என்று பார்க்க துப்பாக்கியுடன் மரங்களை நோக்கி போனான் கருப்பன். வேறு திசை பக்கமாக நிப்பனும் சென்று விட்டான். முகுந்தன் மட்டும் அந்த மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான். அப்போது ஒரு பெரும் சுழல் காற்று வீசிக்கொண்டே மரத்தை சுற்றி வீசி அடித்தது. முகுந்தன் கண்களை மூடிக்கொண்டான். சுழல் காற்று மண்ணை வீறி அடித்தது. முகுந்தன் மெல்ல கண்களை திறந்தபோது அவன் எதிரே நிலத்தில் ஒரு செம்பு தெரிந்தது. உடனே முகுந்தன் அங்கே சென்று புதைத்திருந்த செம்பை தோண்டி வெளியில் எடுத்தான். அது தகரத்தால் அதன் வாய் மூடப்பட்டிருந்தது. உடனே முகுந்தன் செம்பை திறந்தான். அதனுள் தங்க காசுகள் மின்னியது. ஆ, புதையல்! உடனே முகுந்தன் செம்பை மூடி பத்திரப்படுத்தி வைத்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து நிப்பானும் கருப்பனும் வந்தார்கள்.
முகுந்தன் வைத்திருந்த செம்பை பார்த்து சாதாரணமாக, என்னடா அது, எங்கே கிடைச்சது என்று நிப்பான் கேட்டான். எனக்கு புதையல் கிடைச்சிருக்கு, இதுக்குள்ள தங்க நாணயங்கள் இருக்கு என்றான் ஆர்வத்துடன். தங்க நாணயங்கள் இருக்குதா? என்னடா பொய் சொல்லிட்டு இருக்க? நிஜமாத்தான் சொல்றேன், முகுந்தன் சொல்லிக்கொண்டே அந்த செம்பை திறந்து காட்டினான். செம்புக்குள் தங்க நாணயங்கள் ஜொலிக்க ஆரம்பித்தது. அதனை பார்த்து கொண்டு ஆடி போனார்கள் 2 பேரும். டேய் முகுந்தா, உனக்கு எப்படிடா இது கிடைச்சது? கருப்பன் மிகுந்த பதற்றத்துடன் ஆவலாய் கேட்டான். இந்த மரத்தடியில்தான் கிடைச்சது. ஒரு சுழல் காற்று அடித்து இதை எனக்கு காட்டியது என்றான் முகுந்தன். டேய், நம்ம பணக்காரர்களாக ஆகிவிட்டோம் என்று நிப்பான் மகிழ்ச்சியால் கத்தினான். டேய் முகுந்தா, செம்பில் இருக்கிறது எல்லா நாணயங்களையும் கொட்டு, 3 பேரும் சரிசமமாக பிரித்து எடுத்துக்கிறலாம் என்றான் கருப்பன். அது எப்படி சரிசமமாக பிரிச்சுக்க முடியும்? இது எனக்கு கிடைத்த புதையல் தானே. நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேனோ அதைத்தான் நீங்கள் வாங்கிக்கணும் என்றான் முகுந்தன். என்னடா முகுந்தா இப்படி சொல்கிற? நாம் 3 பேரும் நண்பர்கள் தானே என்று கருப்பன் சொல்ல, நீங்கள் மட்டும் வேட்டை தொழில் கிடைக்கிற பணத்தை எனக்கு சரிசமமாக கொடுக்குறீங்களா? நீங்கள் 2 பேரும் நிறைய எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தானே கொடுக்குறீங்க. நான் மட்டும் உங்களுக்கு சரிசமமாக கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஆளுக்கு 2 தங்க நாணயம்தான் தருவேன் என்றான் முகுந்தன். அவன் அப்படி பேசியது இருவருக்கும் கோபத்தை உண்டாக்கிவிட்டது. டேய் முகுந்தா, செம்பு பானை நிறையா தங்க காசுகள் இருக்கு, எங்களுக்கு 2 தான் தருவியா? இது உனக்கே அநியாயமா இல்லையா என்றான் நிப்பான். முகுந்தன் எதுவும் பேசாமல் புதையல் செம்பை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான்.